மாதத்திலும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாமும் கர்த்தருக்காக செய்கிற நற்கிரியைகளிலே பெருகுவோமாக. மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனத்துக்கு வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளும். மத்தேயு 7:11. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு நன்மையானவைகளை தருவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன் நமக்கு நன்மையானதை தருகிற தேவன். நம்முடைய தேவன் நல்லவர்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நன்மை செய்வார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நன்மைக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் ஏன் போராடி படிக்கிறாங்க? ஒரு நல்ல எதிர்காலம், நல்ல வேலை, நல்ல பொசிஷன், அந்தஸ்து வேணுங்கிறதுக்காக போராடுறாங்க. உழைக்கிற மனுஷன் எதுக்காக உழைக்கிறான், போராடுறான்? நன்மைக்காக. எதுக்காக? நன்மைக்காக. யாராவது தீமைக்காக போராடுவாங்களா? தீமை நடக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு வெளியே போவாங்களா? தீமை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து ஏதாவது செய்வாங்களா? எல்லாருமே எதுக்காகத்தான் எதிர்பார்த்துருக்குறாங்க? நன்மைக்காகத்தான். மீகா 1:12 மாரோத்தில் குடியிருக்கிறவள் நன்மை வருமென்று எதிர்பார்த்திருந்தாள், ஆனாலும் தீமை கர்த்தரிடத்திலிருந்து எருசலேமின் வாசல் வரைக்கும் வந்தது. மாரோத் அப்படிங்கிறது எருசலேமுக்கு ஒரு 6 மைல் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு சின்ன ஊர். அந்த ஊர் ரொம்ப நல்ல ஊர், யாருக்கும் எந்த தீமையும் செய்ய மாட்டாங்க, ஜனங்கள் ரொம்ப நல்லவங்க. அதனால் அவங்க தங்களுக்கும் நன்மை தான் நடக்கும்னு எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனால் இந்த எருசலேம் செய்த பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் சத்துருக்களை அனுப்பினார். அந்த அசீரியாவினுடைய சனகரிப் வந்தபோது அந்த வழியில் இருந்த இந்த மாரோத்தை தான் முதல்ல அவன் என்ன செஞ்சான்? சூறையாடினான். பாருங்கள், அப்போ இந்த உலகத்தில் நன்மையை நாம் எதிர்பார்க்கிறோம், ஆனால் நமக்கு சம்பந்தமில்லாத விதத்தில் தீமை நமக்கு நேரிடுகிறது. இதை என்ன சொல்ல, இதை எதனால் அப்படின்னு நம்ம சொல்ல, அதாவது நமக்கு எங்கேருந்து நன்மை வரணும் அல்லது நன்மையை நம்ம எங்கேருந்து எதிர்பார்க்கணும்? யாக்கோபு 1:17 சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் எங்கேருந்து வரணும்? கர்த்தரிடத்துலேருந்து வரணும். கர்த்தரை தான் நம்ம ரொம்ப நம்முடைய நன்மைக்கு சார்ந்து கொள்ளணும். என்னன்னாலும் சரி, அதுக்கு யார் தான் வழி? கர்த்தர் தான் வழி. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால். இந்த நிலைத்திருத்தல் அப்படிங்கிற அந்த அனுபவம் ஆண்டவர் எவ்வளோ அழகாக ஒரு உண்மையை சொல்கிறார் பாருங்க. கொடியானது செடியில் என்ன செய்யணும்? நிலைச்சிருக்க இல்லைன்னா தானாக என்ன செய்யாது? கனி கொடுக்காது. அப்போ எப்படி ஒரு மரத்தில் கிளை இணைந்திருக்கிறதோ அதுபோல் நாம் தேவனிடத்தில் என்ன செய்யணும்? பக்கத்தில் வேப்ப மரமும் ஆலமரமும் இருக்குது. ஒரு கிளை ஏதாவது ஒரு மரத்தில் தான் என்ன செய்ய முடியும்? ஒட்டப்பட்டிருக்க முடியும். ஒரு மரத்தை தான் அந்த கிளை சார்ந்து கொள்ள முடியும். வேப்ப மரத்து கிளை ஆலமரத்தில் இருக்கிற நீரையும் சாரையும் உரிய முடியுமா? ஆலமரத்தோட டைப் பண்ணி இந்த வேப்ப மரம் எனக்கு ஒழுங்காக தீனி போட மாட்டேங்குது, அதனால் கொஞ்சம் உங்கள்கிட்ட இருந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன், சாப்பாடு எடுத்துக்கிறேன்னு சொல்லி இன்டர்லிங்க் போட முடியுமா? சொல்லுங்கோ, முடியாது. அது மாதிரி தான் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்காதீங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் ஆலமரம் வேணும்னா அங்கிட்டு போ, ஆலமரத்தினுடைய நீரையும் சாரையும் சாப்பிடு.
வேப்ப மரத்தில் இருக்கிறதா இருந்தால் வேப்ப மரத்தில் இரு. அப்போ ரொம்ப நம்மளை ஆண்டவர் அவரை சார்ந்து கொள்ளும்படி, அவரை பற்றி கொள்ளும்படி எதிர்பார்க்கிறார். ஆனால் நன்மையை மனிதர்கள் எங்கே எதிர்பார்க்குறாங்க? ஆதியாகமம் 12:13 உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி நீ உன்னை என் சகோதரி என்று சொல் அப்படின்னு யார் சொன்னது? ஆபிரகாம் எகிப்துக்கு பஞ்சம் பிழைக்க போன போது சாராள் அழகாக இருக்கிறா, அந்த நாட்டின் ராஜா இவளை விரும்பி தனக்கு கேட்குறான். அப்போ ஆபிரகாம் இல்லையா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் தான் புருஷன் அப்படின்னு அவனுக்கு சொல்ல பயம். ஏன்னா அப்போ நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் தானே புருஷன், உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் உனக்கே கணவனாயிருப்பேன், மனைவியாயிருப்பேன். ஞாபகம் இருக்கா? அப்போ உயிரோடு இருக்கிற வரைக்கும் தானே புருஷன், அப்போ நீ செத்துப்போ அப்படின்ட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? ஆபிரகாம் பஞ்சம் பிழைக்க வந்திருக்கிறார், அவருக்கு இந்த ஊரில் எந்த ஆதரவும் கிடையாது. அப்போ அவர் யோசிக்கிறாரு, நமக்கு நன்மை வரணும்னா மனைவி தான் நம்மளை என்ன செய்யணும்? காப்பாற்றணும். அதனால் என்ன செய்ய, என்னைய சகோதரன்னு சொல்லு, நீ சகோதரின்னு சொல்லு. பாருங்க, தாவீது கூட ஒரு முறை 1 சாமுவேல் 25:21 அதாவது வனாந்தரத்தில் இருக்கிறான், ஒவ்வொரு நேரமும் சாப்பாட்டுக்கு கஷ்டம்தான். ஏன்னா இவன் கூட 400 குடும்பம் இருக்குது. டெய்லி அவங்க யுத்தத்துக்கு போனால் தான் எதையாவது அவங்க கொள்ளையடிச்சிட்டு வந்து சாப்பிட்டு உயிர் வாழ முடியும். சில நேரங்களில் அப்படிலாம் செய்ய முடியாது, எல்லா நாளும் அதை செய்ய முடியும். ஒரு நாள் நாபால் அவன் ஆடு மயிர் கத்தரிக்கிறான், அதில் அவனுக்கு அன்னைக்கு பெரிய அறுவடை, அதனால் வீட்டில் பெரிய அளவில் விருந்து பண்ணுறான், வர்ற போகிறவங்களாம் சாப்பிடுவாங்க. அதனால் தாவீது என்ன செய்கிறான், அவன்கிட்ட சாப்பாடு கேட்டு அனுப்புனா அவன் ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்ன செஞ்சு விட்டுருவான், அனுப்பி விட்டுருவான். நாம் கூட இந்த நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை எதிர்பார்த்து தீமைகளை நாம் பெறுகிறோம். நமக்கு ரொம்ப மனசு தொய்வாகி போகுது. ஆனால் எங்கேருந்து நம்ம அந்த நன்மையை எதிர்பார்த்தோம், எந்த இடத்துல நம்ம நன்மையை தேடி அலைஞ்சோங்கிறத கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். அதுக்கு தான் இந்த உதாரணங்கள்லாம் நான் சொன்னேன். வேதம் தெளிவாக சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து. இவ்வளோ டீட்டெயிலாக போட்டிருக்கு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கணும்னா அது எங்கே உண்டாகணும் பாருங்க, உண்டாகி பாருங்க, அங்கிருந்து உண்டாகி இந்த நதி மூலம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படின்னா என்னது? ஒரு நதி பிறக்கிற இடம். அது ஒரு சின்ன ஊற்று மாதிரி தான் பிறக்கும். அது எல்லாத்துக்கும் ஒரு துவக்கம் உண்டு. இவ்வளோ பெரிய கங்கை, யமுனை, பாலாறு, தேனாறு, இந்த மாதிரி எல்லா ஆற்றுக்கும் என்ன இருக்குது? ஒரு துவக்கம். அது மாதிரி எந்த ஒரு நன்மைக்கும் துவக்கம் எங்க? பரலோகத்தில் பிதாவினிடத்தில் அது உண்டாகி அது இறங்கி வரணும். அதனால தான் தாவீது சொல்லுகிறேன், எனக்கு ஒத்தாசை வரும், நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அதில் இன்னொரு சட்ட சிக்கல் இருக்கிறது. நம்ம நன்மைன்னு எதிர்பார்க்கிறது என்ன? நமக்கு நன்மை தீமை என்னங்கிற அறிவு உண்டா? என்னமோ நம்ம பாட்டி நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அறிவே என்ன செய்ய மாட்டேங்கி, எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்ய மாட்டேங்கி, தெரிய மாட்டேங்கி. நம்ம பார்வைக்கு அல்லது நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம நன்மைன்னு என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு நிறையா இனிப்பு சாப்பிட்ணும்னு ஒரு கிரேவிங் இருக்குமா? அப்படியா
தெரில, நமக்கெல்லாம் சுகர் இல்லாதனால நமக்கு தெரில என்ன. இப்போ அவருக்கு ஒருத்தர் வந்து வேலாயுதம் கடையில் 1/2 கிலோ அல்வா வாங்கி கொடுக்குறாரு, சாப்பிடுங்க அப்படின்னு. அப்போ அவர் எப்படி தெரிவார்? அவருக்கு தேவதூதனே வந்து என்ன சொல்கிறீங்க, ஒருத்தருக்கு பயங்கர ஹை கொலஸ்ட்ரால். அப்போ அவரை ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு போய் வாங்க அப்படின்னு ஆசிஃபில் நல்லா மட்டன் பிரியாணி வாங்கி கொடுக்குறாரு. எப்பா மட்டன் நல்லா கொழுப்பாக எடுத்து போடுப்பா, அண்ணனுக்கு இன்றைக்கி ஸ்பெஷலாக ட்ரீட் வைக்கணும் அப்படிங்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கொலஸ்ட்ரால் இருக்கிற ஆளே நல்ல கொழுப்பான ஆகாரங்களை சாப்பிட்டு தான் இப்படி இருக்கிறாரு. புரியுதா அவங்களுக்கு? அப்புறம் அவருக்கு அதில் வந்து ஒரு விருப்பம், ஒரு நாட்டம், ஒரு கிரேவிங் இருக்கும். இப்போ இவருக்கு வாங்கி கொடுக்குறாரு. இவர் என்ன சொல்வார்? நீங்களும் நல்லா இருக்கணும், உங்களை எனக்கு ஃப்ரெண்டாக கொடுத்த அந்த கடவுளும் நல்லா இருக்கணும்பார். ஆனால் அது உண்மையா? அது நன்மையா? யோசிச்சு பாருங்க. இல்லை. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். யாக்கோபு 4:3 வாஸ்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும், யாக்கோபு 4:3, உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி தகாத விதமாய் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிற விஷயத்தில் தேவன் எது உண்மையாகவே நமக்கு நன்மையோ அதுதான் என்ன செய்வார்? தருவார். இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவர் எல்லா ஜெபத்துக்கும் பதில் தர்றதில்ல. உடனே நம்ம என்ன செய்கிறோம்? நன்மைக்காக நம்ம வேறு வழிகளை நம்ம தேடுறோம். சரி, வேறு வழியில் கிடைக்கிற நன்மை நன்மையா? இல்லை, பரத்திலிருந்து வந்தால் தான் நன்மை. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்கள். ஆமாம். உதாரணத்துக்கு காயினுடைய பலி புறக்கணிக்கப்பட்டது. கர்த்தர் காயினுடைய பலி என்ன செய்யலை? அங்கீகரிக்கல. இது நன்மைக்கா தீமைக்கா? நன்மைக்கு தான். ஏன்னா புறக்கணித்தது யார்? கர்த்தர். கர்த்தர் என்ன செஞ்சாலும் எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்வீங்க? புரியுதா? ஆனால் நம்ம வந்து கர்த்தரையே கெட்டவர்ன்றோம். அவர் சரியில்லைங்க, முந்தி மாதிரி கிடையாதுங்க. அவர் அந்த வானத்தை பூமி படைச்சப்பெல்லாம் ரொம்ப தாராள குணமாக இருந்தார். இப்போ இந்த மனுஷங்க செய்கிறதெல்லாம் பார்த்து இப்போ ரொம்ப சுருக்கிக்கிட்டார். அப்படி கிடையாது. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அப்போ காயினுடைய பலி புறக்கணிக்கப்பட்டது தீமை அப்படின்னா எதுக்கு தேவன் வரணும்? வந்து அவனோடு பேசி அவன் கடைசி வரைக்கும் அவன் தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அவனை வந்து ஆசீர்வதிச்சு அனுப்புகிறார். தேவன் நல்லவர். அந்த வெளிப்பாடை நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன செய்யணும்? இருக்கணும். சகோதரர்களால் யோசேப்பு பகைக்கப்பட்டது நன்மைக்கா தீமைக்கா? அதான். அதாவது நம்ம மாம்சத்திலேருந்து வெளியே வந்து ஆவியில் ஒரு பதிலை சொல்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம்தான். ஏன்னா நம்மளால் பகையை என்ன செய்ய முடியலை? ஏற்றுக்கிட முடியலை. அது எப்படி? அப்படி கிடையாது. என்ன, மோசே மீதியான் தேசத்துக்கு துரத்தப்பட்டது நன்மைக்கா தீமைக்கா? நன்மைக்கு. அதனால் வேதம் சொல்லுது தமிழத்தில், அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு காரியத்துக்காக புறப்படுறீங்க. ஆண்டவரே தடைகளை மாற்றும், உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்போ பயணத்தை யார் கரத்தில் ஒப்பு கொடுத்தாச்சு? எதுக்கு ஒப்பு கொடுத்தீங்க? தடைகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் அன்றைக்கி தடை வந்துருச்சு. நீங்கள் போகிற வழியில் பெரிய மரம் விழுந்து தடையாகி போச்சு. இப்போ சொல்லுங்கள், ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தது நன்மையாக முடிஞ்சிச்சா தீமையாக முடிஞ்சா? சார் அருமை. இவ்வளோ சீக்கிரம் பிக்கப் பண்ணுவீங்கன்னு நினைக்கல. நீங்கள் இன்னும் பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு 6 மணி ஆகும்னு நினச்சேன். 5:45 பிக்கப் பண்ணிட்டீங்க. வெரி குட். பாருங்கள், நம்ம ஜோம் பண்ணிட்டு தான் புறப்படுறோம். பர்டிகுலராக ஜோம் பண்ணியிருக்கோம், ஆண்டவரே தடைகளை அப்புறப்படுத்துங்கன்னு. ஆனால் நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த அந்த பயணம் நன்மையாக முடியணுங்கிறக்காக கர்த்தர் எதை கொண்டு வந்திருக்கிறார்? தடையை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ தடை வந்த உடனே எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க? எத்தனை பேர் வந்து சாட்சி சொல்லுவீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் ஜோம் பண்ணிட்டு போனோம், கர்த்தர் எங்களை தடுத்து நிறுத்தினார். நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது. புரியுதா? தேவனுக்கு தான் தெரியும்.
அப்போ ஆண்டவர் நம்மளை தடுத்து நிறுத்துறாருன்னா எதுக்கு தான்? நன்மைக்கு தான். இந்த ஒரு ஆழமான வெளிப்பாடு நமக்கு வேணுங்கிறதுக்காகத்தான் இந்த செய்தியை நம்ம தியானிக்கிறோம். சரி, இப்போ பாருங்க, நமக்கு ஆண்டவர் சொல்றாரு இந்த மத்தேயு 7வது அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. எந்த மனுஷனும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற மகனுக்கு மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சரி பாருங்கள், இது இன்னொரு அந்த லூக்காவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இதையும் ஆண்டவர் ஆட் பண்ணியிருப்பார். முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? இங்கே 2 பேர், ஒன்று தகப்பன், இன்னொன்று பரம தகப்பன், பிதா பரம பிதா, அப்பா மேலே இருக்கிற அப்பா. இந்த அப்பாங்கிறது உலகத்தை குறிக்குது. ஏன்னா உலகத்திலிருந்து கிடைக்கிற நன்மைகளை குறிக்குது. பரமபிதா அது அவர் தர்ற நன்மைகளை குறிக்குது. இப்போ நமக்கு 3 காரியங்களை இந்த ஓமையில் ஆண்டவர் சொல்றார். முதல் விஷயம் என்ன சொல்றாரு? லூக்கா 11வது அதிகாரம் 11வது வசனம் வாசித்து பாருங்க. உங்களில் தகப்பனாக இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானா? சொல்லுங்க, அப்பாட்ட நீங்க என்ன கேட்குறீங்க? என்ன கேட்குறீங்க? அப்பம் கேட்குறீங்க. அப்பா என்ன தருவார்? அப்பந்தான் தருவார். அப்பத்தை கேட்டால் அப்பா என்ன தான் தருவார்? சரி, ஏன் அப்பம் கேட்குறீங்க? பசி. அப்போ நம்ம ஏன் கேட்குறோம்? பசி. ஆனால் அப்பாவுக்கு அந்த உண்மையான பசி என்னங்கிறது தெரியாது. என்ன, இப்போ நமக்கு ஒரு பசி இருக்குது, அது என்ன பசின்னு இந்த உலகத்துக்கு தெரியாது. நீங்கள் கேட்குறத உலகம் கொடுக்கும். ஆனால் என்ன நிலையில் இருக்கிறீங்க அல்லது என்ன பசி என்ன தேவைங்கிறத உலகம் ஆராய்ந்து கொடுக்காது. இப்போ அந்த சுகர் பேஷண்ட்டு போய் வேலாயுத ரஸ்தா கடையில் 1/2 கிலோ அல்வா கேட்டால் ஓனரு, சார் உங்களுக்கு சுகர் இருக்கான்னு என்னைக்காவது கேட்குறாரா? சொல்லுங்கள். போதா குறைக்கு என்ன சொல்லார் தெரியுமா? சார் இது நல்ல அல்வா சார், இது சாப்பிட்டா சுகர் சரியாக போயிடும் சார். எப்படிலாம் கதை விட்றாங்களா இல்லையா? அவனுக்கு தேவை என்னென்னா வியாபாரம் நடக்கணும். அப்போ உலகம் நம்முடைய தேவையை அது பயன்படுத்தி கொள்ளும். ஆனால் உலகத்தினால் நமக்கு தேவைகள் சந்திக்கப்படுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா இந்த பசி அப்படிங்கிறது இது வெறும் சரீரப்பிரகாரமான பசி கிடையாது. நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மாவினுடைய செயல்பாடுகள் தான் சரீரத்தில் என்ன செய்யுது? பிரதிபலிக்குது. அப்போ அந்த ஆத்ம பசி தீராத வரைக்கும் இந்த சரீரத்தின் தேவைகளுக்கு ஒரு முடிவே இருக்காது. இந்த சரீர பசிக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஒரு திருப்தி என்ன செய்யாது? வராது. ஏன்னா உங்கள் ஆத்மாவில் என்ன இருக்குது? ஒரு பசி இருக்குது. அந்த பசிக்கு என்ன வேணும்? சரி, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ணுறோம், நம்ம கேட்குறோம், நம்ம ஒரு தேவை இருக்குது, அதை வெளிப்படுத்துகிறோம். இதை நம்ம யார்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறோம்? தேவன்கிட்டருந்து பெற்றுக்கொள்ளணும், அது நன்மைன்னு சொல்கிறோம். இன்னொருத்தன் வேற பக்கத்திலேயே இருக்கிறான். யாரு? பிசாசு. என்னன்னா, நீங்கள் ஒரு காரியத்தை கேட்கும்போது முந்திக்கிட்டு அவன் என்ன செய்கிறான்? கொடுக்கிறவனா இருக்கிறான். புரியுதா? அதுதான் இங்கே போட்டிருக்கு. தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிறவனுக்கு கல்லை. சரி, அப்பா என்ன கொடுப்பார்? அப்பம் கொடுப்பார். கல் யார் கொடுப்பா? புரியுதா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு வனாந்தரத்துக்கு போய் 40 நாள் ஜெபம் பண்ணிட்டு வராரு. இப்போ அவருக்கு பசி உண்டாயிற்று. இப்போ அவருக்கு என்ன தேவை? அப்பம் தேவை. பிசாசு என்ன கொடுத்தான்? கல்லை கொடுக்குறாங்க. கொடுத்து அப்பமாக்கி
சாப்பிடுங்கிறேன். பார்த்தீங்களா? ஆண்டவர் வாங்கினாரா? வாங்கலை. அப்போ உலகம் நமக்கு ஒரு நன்மையை கொடுக்குது. அது பார்க்க அப்பம் மாதிரி தான் தெரியும். ஆனால் அது என்ன கிடையாது, அது நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ நம்முடைய ஆத்தும பசிக்கு என்ன தேவை சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா? கர்த்தருடைய வார்த்தை தேவை. இங்கே தான் நமக்கும் ஆண்டவருக்கும் முட்டிக்கிடுது. நான் பசியில் இருக்கிறேன், ஆண்டவர் பைபிள் வாசிச்சுட்டு வாங்குறாரு. ஆண்டவர் உலக பிரகாரமாக நமக்கு போஜனம் கொடுக்காமல் இருக்கிறாரா சொல்லுங்கள். யாரும் பசி பட்னியில் சமீபத்தில் இந்த போன மார்ச் மாதத்தில் ஒரு 5-10 கிலோ குறைஞ்சிட்டேன் பாஸ்டர், சாப்பாடு சரியில்லைங்கிறவங்க மட்டும் கைவத்தி காட்டுங்க பார்க்கலாம். இன்றைக்கே நான் உங்களுக்கு 25 கிலோ அரிசி போய் எடுத்தாரேன். யாராவது? இல்லை, வெயிட்டு கூடிக்கிட்டு தான் போகுது. ஏன்னா அவன் எதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்? நமக்கு கல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வெயிட் என்ன செய்யுது? கூடிக்கிட்டே போகுது. ஆனால் உண்மையாக நமக்கான பசி எது? அதைத்தான் தாவீது சொல்கிறாரு, நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தி ஆச்சுன்னா, சரீரத்தில் நம்ம முருங்கைக்கீரை சாப்பிட்டா கூட அவ்வளோ சுவையாக என்ன செய்யும்? அதைத்தானே போன வாரம் பார்த்தோம். மன ரம்மியமோ நித்திய விருந்து. ஆத்துமாவில் பசி அடங்கலை. அதுதான் உலக காரியங்கள் மேலே ஒரு கிரேவிங்கை அதிகரிக்குது. ஏன் இன்னைக்கு உலகத்தில் பயங்கரமாக சாப்பிட்றாங்க, பயங்கரமாக ட்ராவல் பண்ணுறாங்க, பயங்கரமாக சோசியல் மீடியா, பயங்கரமாக என்டர்டெயின்மெண்ட்டு. ஆரம்பிச்சிருவாங்க பாருங்கள் பொருட்காட்சி. ஆமாம், இதில் என்ன இருக்குன்ட்டு போகிறாங்களோ தெரில, வெறித்தனமாக போவாங்க கூட்டமாக. போய் ஆமாம் அங்கே இருக்கிற அந்த டெல்லி அப்பளம், காலிஃப்ளவர் சில்லி, மிளகா பஜ்ஜி, இதுக்கு செத்தவங்களா நம்ம ஊருக்காரங்க. வேற மெனுவே மாற்ற மாட்டுறாங்க. ஆனால் அங்கே போய் என்ன செஞ்சிடணும், அதை சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு அந்த ராட்டினத்தில் ஏறி இறங்கிடணும். பாருங்க அப்படியே. அப்போ மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்தும தாக பசி தான். ஆனால் அதை உலகம் இப்படித்தான் அந்த பசிக்கு தீனி என்ன செய்யுது? போடுது. மனுஷனுக்கு இதுதான், மனுஷனும் அதைத்தான் நன்மைன்னு நினைக்கிறான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் உண்மை என்ன? பரமபிதா நமக்கு என்ன கொடுக்கிறார்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான். இப்போ எத்தனை பேர் ஆண்டவர் கொடுக்குற இந்த மன்னாவுக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க? எத்தனை பேர் வசனத்துக்காக, வார்த்தைக்காக, வாக்கு தத்தங்களுக்காக, வெளிப்பாடுகளுக்காக? இதுக்கு நம்ம யாரை தான் சார்ந்து கொள்ளணும்? கர்த்தரை தான் சார்ந்து கொள்ளணும். ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்த. அந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நன்மை வேணுமா? உண்மையான நன்மை வேணுமா? இனி அப்படி கேட்கணும். உண்மையான நன்மை வேணுமா? என்ன செய்யுங்க? ஆண்டவருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானம் பண்ணுங்க. அப்போ நீங்கள் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். ரெண்டாவது என்ன ஓமையை சொல்றாரு? 11வது வசனத்தில், லூக்கா 11:11, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானான். பாருங்க, இந்த மீன் எதை குறிக்குதுன்னா ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஸோ நமக்கு ஆசீர்வாதம் தேவை. ஆனால் ஆசீர்வாதத்தை மனிதனோ உலகமோ பிசாசோ தர முடியாது. எத்தனை பேர் இருக்க ஒத்துக்கிடுவீங்க? திரும்பவுமா நான் சொல்கிறேன், ஆசீர்வாதத்தை உலகமோ மனிதனோ பிசாசோ தர முடியாது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஆசீர்வதிக்கிறவர் யார்? கர்த்தர் ஒருவர் தான். ஆனால் மனுஷன் இந்த ஆசீர்வாதத்துக்காக என்ன பண்ணுறான்? இரவும் பகலும் ஓடி உழைக்கிறான். இந்த பிள்ளைகள்லாம் பாருங்கள், இந்த படிக்கிற வயசுலேயே லோடு மேன் வேலை பார்க்குது.
இதுக்கு அப்படியே ட்ரைனிங் ஆனாலும் நல்ல லோட்மேன் வேலையாவது பார்த்து என்ன செஞ்சுக்கிடும், பழச்சிக்கிடும். பார்த்துருக்கீங்களா? ஆள் இப்படி இருக்குதுங்க, பெரிய மூட்டை என்ன செய்யுதுங்க, சுமந்துக்கிட்டு போகுதுங்க. ஏன்? ஆசீர்வாதம் கிடைச்சிடாதா? ஆசீர்வாதம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். வாலிபர்கள் எதை தேடி அலைகிறாங்க? வேலை, அப்புறம் ஒரு நல்ல மனைவி வேணும், வீடு வேணும். ஒரே ஓட்டம் 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 ஓட்டம். இந்த ஆசீர்வாதத்துக்கான ஒரு தாகம் மனுஷனுக்கு இருக்குது, தப்பு இல்லை. எப்படி பசி இயற்கையானதோ அது மாதிரி இந்த ஆசீர்வாதத்துக்கான தேடல் இயற்கையான. ஏன்னா மனிதனை கர்த்தர் ஏதேனில் படைச்சு வச்சிருந்தார். அவனுக்கு ஒரு குறை கிடையாது. அவன் ஆளுகை அதிகாரத்தோட சகல நன்மைகளோட வாழ்ந்தவன். இப்போ அந்த ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டதுனால திரும்ப அந்த ஸ்தானத்துக்கான ஒரு தேடல் மனுஷனுக்குள்ளே என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது, இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பைபிளில் ஒரு உதாரணம் பார்ப்போம். யாக்கோபு, அவனுக்கு ஆசீர்வாதத்துக்கான ஒரு தேடல் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு என்ன பண்ணாவன்? முதல்ல அண்ணன்ட்ட சேஷ்டபுத்திர பாகத்தை ஏமாற்றி வாங்கினான். ரெண்டாவது அப்பாட்ட போனான், போய் நான் தான் ஏசான்னு சொல்லி ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டான். மூணாவது அது துரத்தி விட்டாங்க. மாமா வீட்டில் போய் அங்கேயும் டெக்னிக்காக வேலை பார்த்து பலமுள்ளவைகள் எல்லாத்தையும் யாக்கோபு பிரிச்சுக்கிட்டான். சரி, இவ்வளவும் வந்துச்சே, ஆசீர்வாதமாக இருந்தானா? எதுக்காக யாப்போக்கு ஆற்றண்டையில் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன்னு ஏன் சொல்லணும்? அவனுக்கு என்ன இல்லை? பெருங்கையாய் கடந்து சென்றேன், இரு பரிவாரங்கள் இருக்குல்ல, இரு பரிவாரம் இருக்குல்ல. ஒன்றுக்கு 4 மனைவி, 12 + 1 13 பிள்ளைகள், ஏராளமான வேலைக்காரிகள் வேலைக்காரர்கள், என ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் அவ்வளவு இருக்குது, வெள்ளி பொண்ணு. ஆனால் ஆண்டோடைய பாதத்தை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. அப்போ இவனுக்கு அந்த வெளிப்பாடு இருக்குது. வெளிப்பாடு வந்துச்சு, புரியுதா? ஏப்ரல் 1 இவனுக்கு என்ன வந்திருக்கு? வெளிப்பாடு வந்திருக்கு. ஆசீர்வாதத்தை அவர் தவிர வேற யாரும் தரவே முடியாது. நான் தேடி அலையிறதெல்லாம் வேஸ்ட்டு. ஆமாம். ஸோ மீனை கேட்குறோம், ஆசீர்வாதத்தை கேட்குறோம். உலகம் என்ன கொடுக்குது? ஆசீர்வாதம்னு ஒன்று என்ன செய்யுது? கொடுக்குதுங்க. ஆனால் அந்த உலகம் உங்களுக்கு கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி யார் இருக்கா? பிசாசு. அப்போ நீங்கள் அந்த ஆசீர்வாதம்னு வாங்குறீங்க, அது என்னவா இருக்குது? இருக்குல்ல, வசனத்தில் இருக்குல்ல. நீங்கள் ஆசீர்வாதம்னு உலகத்திட்ட வாங்குறீங்க, ஆனால் உங்கள் கையில் வாங்கினா அது என்னது? இது பாம்பு அப்படின்னா உலகம் என்ன சொல்லுது? இதுதான்டா ஆசீர்வாதம், இதுதான் ஆசீர்வாதம், வச்சுக்கோ, நாங்கள்லாம் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், வச்சுக்கோ அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அப்போ ஒரு ஆவிக்குரியவனுக்கு தான் மனக்கண்கள் திறக்கப்படுது. ஆகா, இது ஆசீர்வாதம் இல்லடா, இது என்னது? பாம்பு. யார்கிட்ட வாங்குற ஆசீர்வாதம் மட்டும்தான். இப்போ யோசித்து பாருங்க, இது வரைக்கும் அப்போ அவன் வச்சிருந்த ஆசீர்வாதமெல்லாம் என்னது? யாக்கோபு அது வரைக்கும் யாப்போக்கு ஆட்டாண்டையில் கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சிட்டு என்னை ஆசீர்வதியும்னு கெஞ்சினான்ல, அப்புறம் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? அவன் ஆசீர்வதிக்கப்படுற வரைக்கும் அவன் கையில் வச்சிருந்த ஆசீர்வாதம் என்னது? பாம்பு. புரியுதா? அதனால தான் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர்ட்ட கேட்கணும். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. பாவமே. பாருங்க, தாவீது சவுல் இறந்துட்டான், அதுக்கப்புறம் கர்த்தர்ட்ட கேட்குறான், ஆண்டவரே நான் யூதாவின் பட்டணங்களில் எதுலையாவது போய் நான் இருக்கட்டுமா? ஏன்னா இவனுக்கு நல்லா தெரியும், போனால் இவனை ஏற்றுக்கிடுவாங்க, இவனை ராஜாவாக்கிடுவாங்க. ஆனாலும் போலங்க, இந்த மனுஷர்கள் நமக்கு கொடுக்கிற மகிமை அது பாம்பு. மனுஷர்கள் நமக்கு கொடுக்கிற அந்தஸ்து பாம்பு. மனுஷர்கள் நமக்கு கொடுக்கிற பாராட்டு. பயமா இருக்கா? நிறைய பேர் அதோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு கல்யாணம் வருதுங்க, நம்ம ஜோம் பண்ணலை, நமக்கு பிடிச்ச ஒன்று என்ன செஞ்சுக்கிட்டோம்? கட்டிக்கிட்டோம். எதை கட்டியிருக்கீங்க? ஓ, புரியுதா? அப்புறம் நெளியுது பாஸ்டர்,
கொத்துது பாஸ்டர், கடிக்குது பாஸ்டர், சுற்றி இருக்குது பாஸ்டர் அப்படின்னா என்னத்தை சொல்ல? சரி, திரும்ப போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண. அந்த பாம்பை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவர். என்ன நம்பலையா? வல்லவர். அப்படித்தான் யாக்கோபு பண்ணா. ஏன்னா அவ்வளோத்தையும் அவனால் மெயின்டைன் பண்ண முடியலை. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதனால் நாம் ஆசீர்வாதத்துக்கு யாரை சார்ந்து கொள்ளணும்? தேவனை சார்ந்து கொள்ளணும். நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய எனக்கு வேற ஆசீர்வாதம் வேண்டாம். எத்தனை பேர் சொல்லுவீங்க? உங்கள்கிட்ட அவங்க யாரோ அவங்கள்ட்ட நிறையா காசு பணம்லாம் கொடுக்குறாங்க. அது எங்கேருந்து வருது? யார் கொடுக்குறா? நிதானிக்க தெரியணும். உலகம் கொடுத்துச்சுன்னா அது என்னது? நமக்கு தகப்பன் தான் நினைக்கிறோம் நம்ம. புரியுதா? அங்கே தான் நீங்கள் உங்களுக்கு நிதானிக்க தெரியணும். இப்போ வேதம் தெளிவாக சொல்லுது, மீனை கேட்டால் அப்பாட்ட தான் மீனை கேட்கணும். ஆனால் அவன் மீனை தான் கொடுக்குறான். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு சுப்பா ஒருத்தன் இருக்கான். யார்? அதுதான் நமக்கு ரொம்ப ஆபத்து. அதனால் நமக்கு அப்பா யார் தான்? யார் மாற்றிடாதீங்க. நமக்கு அப்பா யார் தான்? அவர் தான். அதனால தான் இங்கே இருக்கிற அப்பாக்கெல்லாம் பொல்லாதவர்கள்னே கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டார். பாருங்க, நான் ஒரு அப்பா தான், ஆனால் பொல்லாத அப்பான்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, நான் ஒரு காரியம் என் பிள்ளைக்கு செய்யணும்னு நினைக்கிறேன், அது மாம்சீகமானது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் நெகேமியாவுக்கு என்ன செய்யணும்லாம் நினைப்பேன். ஏங்க, எனக்கு எப்போவுமே நெகேமியாவை குஷிப்படுத்தணுங்கிறது தான். புரியுதா நான் உங்களுக்கு சொல்கிறது? அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரணும். எந்த அப்பா தான் அப்படி செய்யலை. ஆனால் நெகேமியாவுக்கு அப்பா யார்? ஒரிஜினல் அப்பா யார்? ஐயோ, நெகேமியாவுக்கு ஒரிஜினல் அப்பா வேற இருக்கா? இருக்கு. ஒரிஜினல் அப்பா யார் நெகேமியாவுக்கு? கர்த்தர். அவர் இவனுக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருப்பாரா இல்லையா? சொல்லுங்க. அவர் கொடுக்கறதா ஆசீர்வாதம், நான் கொடுக்கறது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதனால தான் ஆண்டவர் என்னை பொல்லாதவங்க என் மூலமாக கர்த்தர் செய்யலாம், செய்வார். அதுக்கு தான் என்னை ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வச்சிருக்கிறார். என்ன? ஆனால் நெகேமியா யாரை நோக்கி பார்க்கணும்? ஆசீர்வாதத்துக்கு யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை, நான் வளரும்போது இந்த வெளிப்பாடு நமக்கு தேவை. கடைசியா 12 வசனம் பாருங்க, லூக்கா 11:12. முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானோ? முட்டை எதை குறிக்குதுன்னா ஜீவனை குறிக்குது. முட்டை எதை குறிக்குது? ஜீவன். தேள் எதை குறிக்குது? மரணம். தேள் யாரெல்லாம் தேள் கொட்டு வாங்கியிருக்கிறீங்க? வாங்கின இல்லையா? வாங்கியிருக்கீங்களா? மரண வலி. தேள் எதை குறிக்குது? மரணம். இப்போ முட்டையை கேட்டால் உலகம் எதை கொடுக்குது? முட்டையை தான் கொடுக்குது. ஆனால் அந்த அந்த கொடுக்கறதுக்கு பின்னாடி யார் இருக்கா? பிசாசு. பிசாசு நமக்கு ஜீவனை கொடுக்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் வேற ஒன்றுக்கு வரான், நானோ ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே ஜீவனுக்காக தான் போராடுறாங்கங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாமலேயே எதை அள்ளி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க? மரணத்தை அள்ளி கட்டி. ஜீவன் யார்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால தான் உலகம் முழுவதையும் மனுஷன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவன் தன்னுடைய ஜீவனை என்ன செஞ்சிடறான்? கர்த்தரை ஆதாயப்படுத்தலைன்னா அவன் ஜீவனை, அவன் சம்பாதிச்ச எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறான்? நஷ்டப்படுத்துகிறான். ஏன்னா அது அவனுக்கு ஆசீர்வாதம் கிடையாது, அது அவன் பசி ஆற்ற போகிறது கிடையாது, அது அவனுக்கு ஜீவனை தரப்போகிறது கிடையாது. ஆமாம், அப்படி தான் இன்றைக்கும் நிறையா நன்மைன்னு தான் போய் நிறையா பேர் ஜீவனை, மரணத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க? பெற்றுக்கொள்கிறாங்க. நமக்கு பார்க்க நன்மை மாதிரி தான் தெரியும், ஆனால் அதில் என்ன இருக்குது? மரணம் இருக்குது. நன்மை மாதிரி தான் தெரியும். உலகத்தில் இருக்கிற எவ்வளவோ ஆசாபாசங்கள், சிற்றின்பங்கள் என தாராளமாக இன்றைக்கி இருக்குது. ஆனால் அதிலெல்லாம் என்ன இல்லை? ஜீவன் இல்லை. சொல்லுங்கள், சீரியலில் ஜீவன் இருக்கா? சினிமாவில் ஜீவன் இருக்கா?
ஆகவே நன்மையை தேடுறோம், நன்மைக்காக வாழ்கிறோம். யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரையே நாம் நோக்கி பார்க்கணும். நான் நம்புகிறது அவராலே வரும். அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு நன்மையை தருவேன்னு. ஆனால் அந்த நன்மையை யார்கிட்டேருந்து பெற்றுக்கொள்ளணும்? அதுக்காக என்ன செய்யணும்? நல்ல வேதம் வாசிக்கணும், கர்த்தரிடத்தில் ஜெபத்தில் போராடணும், கர்த்தருக்கு பிரியமாக நம்ம என்ன செய்யணும்? ஜீவிக்கணும். அவர் இல்லாமல் நமக்கு ஒரு நன்மை இல்லை அப்படிங்கிற தெளிவோடு நம்ம என்ன செய்யணும்? வாழணும். எத்தனை பேர் அவரை பற்றி கொள்ள போகிறீங்க? எத்தனை பேர் உலகத்தை பற்றி கொள்ள போகிறீங்க? எத்தனை பேர் தேவனை பற்றி கொள்ள போகிறீங்க? எத்தனை பேர் உலக உறவுகளை பற்றி கொள்ள போகிறீங்க? ஸோ இங்கே அப்பான்னு சொல்கிறது மாம்சிகமான காரியங்களை குறிக்குது. ஆனால் அது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குது? யார் இருக்கா? பிசாசு இருக்கிறான். அவங்க நமக்கு அப்பத்தை தான் தராங்க, ஆனால் அது நம்ம கையில் வரும்போது கல். அவங்க நமக்கு மீனை தான் தராங்க, ஆனால் அது நம்ம கையில் வரும்போது பாம்பு. அவங்க நமக்கு முட்டையைத்தான் தராங்க, ஆனால் அது நம்ம கைக்கு வரும்போது தேள். ஆனால் தேவன் என்ன தர்றாரு? நம்ம அப்பத்தை கேட்டால் வானத்து மன்னாவை தருகிறார். நம்ம மீனை கேட்டால் அவர் நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர்கள் ஆக்குகிறார். நம்மை அழியாத சுதந்திரத்துக்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம் முட்டையை கேட்டால் தேவன் நமக்கு பரிபூரண ஜீவனை தருகிறார். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரிபா ரபா லகா ரதல ரமன ரதல ரஷப ரதல ரமனா. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா. பொல்லாத தகப்பனே நல்ல இவை அறியும் போது இம்மைக்கும் பரம தகப்பன் நீர்தானே, இம்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன் நீர்தானே. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். பரலோக தந்தையே பரலோக தந்தையே பரிசுத்த தெய்வம் நீரே, பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் பரிசுத்த தெய்வம் நீரே. பூமிக்கெல்லாம் பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை தொழுதிடவே. ஒரு மனதோடு உன்னத தேவனை தொழுதிடவே. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும். நம்முடைய தேவன் நம்முடைய ஆத்தும பசியை தீர்க்கிறவராய் இருக்கிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நம்மை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர்களாக்குகிறவருக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நமக்கு பரிபூரண ஜீவனை தந்திருக்கிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, எங்களுக்கு கர்த்தர் இந்த காலை வேளையில் நன்மையை சுதந்திரிப்பதற்கான ஒரு தெளிவை வசனத்திலிருந்து கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எப்போதும் கர்த்தரையே சார்ந்திருந்தா தான் அது எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமாக நித்திய ஆசீர்வாதமாக ஜீவனுக்கு ஏதுவான ஆசீர்வாதமாக இருக்கும் என்கிறத கர்த்தர் அடையாளப்படுத்தி கொடுத்துருக்கிறீங்க. அதனால் இந்த மாதம் நிறையா ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், கர்த்தரில் நிலைத்திருக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். நிச்சயமாகவே உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ராஜா. நீங்கள் உம்முடைய ஜனத்தை பசியோட தாகத்தோட விட மாட்டீங்க ஆண்டவரே. எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற இந்த ஏப்ரல் மாதத்துக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற சகல விதமான நல்ல ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம்.
நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த ஏப்ரல் மாசத்துல எங்களுக்கு தேவையான நன்மைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவரே, கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.